பிரைஸ் தி லார்ட் மக்களே. டிவியில் வர மாதிரி ஒரே பாட்டில் ஹோன்னு வந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. ஆனால் அதெல்லாம் எங்கெங்கே நடக்கிறது அப்படின்னு இருக்குது இந்த காலத்தில். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். அதுவும் அந்த காத்திருக்கிற டைமில் சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காத்திருக்கும் போது இதுக்கெல்லாமா காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி காத்திருக்கிறோம். அப்படி தானே? அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை பக்கத்தில் யாருக்காச்சும் நடந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் என்னடா அவங்களுக்கு இதெல்லாம் அசால்ட்டாக நடக்குது, நமக்கு இது வருஷம் ஃபுல்லாக காத்திருக்கிறோமா அப்படின்னு நினைப்போம். அப்படி தானேங்க? இதை அழகா சொல்லுகிறது ரோமர் 12:12 கூட, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், செபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமாங்க, சில விஷயங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பெஸ்டான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது சில விஷயங்கள் டக்குன்னு கிடைச்சிச்சுன்னா அதோட மதிப்பு இருக்காது. ஓகேங்களா? அதே கொஞ்சம் லேட்டா டிலேயா அதை காத்திருந்து அது கையில வரும்போது அப்போ அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்குங்க. அது எது வேணா இருக்கட்டும்ங்களேன், அந்த விஷயம் உங்களுக்காக அது கண்டிப்பாக அது வந்துட்டே இருக்குங்க. ஏன்னா இசப்பா அழகாக என்ன சொல்கிறார் தெரியுங்களா? உனக்காக அவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு ஆல்ரெடி இது எல்லாமே உன் பிளான், அவரோட பிளான்ல இருக்குது. ஆனால் நம்ம பிளான்ல நம்ம நினைக்காதது, நம்ம யோசிக்காதது, நம்ம இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் நம்மளுக்கு வேணுமே நடக்கும். அப்படி தானே? இதெல்லாம் லிஸ்ட்டில் சேர்க்காத விஷயங்கள் நம்ம லைஃப்பில் தானாக வந்து நடக்குங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கணுங்க. அதுவும் மார்னிங் ப்ரேயர் ரொம்ப மஸ்ட்டுங்க. காலைல எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணி பாருங்களேன், அந்த ஃபீலே வேறங்க. அதனால் காத்திருந்து ரொம்ப காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன்லாம் ஆகாமல் கொஞ்சம் ஹாப்பியாக காத்திருங்களேன். காட் வில் கிவ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டேக் கேர்.